பேக் டு டுடே ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, விஜய் டிவியில் டெலிகாஸ்டான தேன்மொழி பிஏ சீரியலை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பல ட்ரெண்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல் எல்லாருமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் தாங்க சொல்லணும். அண்ட் அதில் ஒரு சீரியல் தான் தேன்மொழி பிஏ. இந்த சீரியலுக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னே சொல்லலாங்க. அண்ட் இதில் ஹீரோயினாக வந்து ஜாக்லின் ஆக்ட் பண்ணியிருக்கதாலே வந்து நிறைய ஃபேன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். பிகாஸ் இவங்க வந்து இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து துருன்னு வந்து இருப்பாங்கன்னே சொல்லலாம். அண்ட் இவங்க பேசுகிற இங்கிலீஷ்காகவே வந்து இவங்களுக்கு ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் நல்லா போய்கிட்டு இருந்த சீரியல் எந்த ஒரு கிளைமேக்ஸும் வரல. திடீர்னு என்கார்ட் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. ஸோ வந்து உண்மை என்ன அப்படின்னா, இந்த சீரியலை வந்து ஸ்டாப் பண்ணலை. இந்த சீரியலை வந்து இன்னும் 2 வீக்ஸ் கழிச்சு, அதாவது ஜான்வரி 18th இருந்து வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ராஜா ராணி சீரியலை வந்து 6:30க்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து இப்போ நியூவாக கொண்டு வந்த சீரியல் அப்படிங்கிறதால நிறைய பேர் அதை வந்து பார்க்குறதில்ல. ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து 9:30க்கு வந்து இப்போ டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த ராஜாராணி சீரியலை பார்த்தாங்க அப்படின்னா தான் அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு பிக் பாஸை வந்து எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ பிக் பாஸை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே வந்து ராஜாராணி சீரியலோட ப்ரொமோஷன் கூட சொல்லலாம். ஸோ கொஞ்ச நாள் வந்து இந்த மாதிரி தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் 10 to 11 வந்து பிக் பாஸ் வந்துடுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து டைம் இல்லை அப்படிங்கிறதால தான் வந்து இப்போ தேன்மொழி பிஏ சீரியலை வந்து அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்கங்க. பட் இந்த சீரியலை வந்து கூடிய சீக்கிரமே அந்த 18th அன்னைக்கு கண்டிப்பாக வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கிளைமேக்ஸ் எதுவும் வரல. அண்ட் என் கார்டுமே வந்து இந்த சீரியலுக்கு போடலை. இதுதான் ரீசன் அப்படிங்கிறதால தான் வந்து இந்த மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கங்க. ஸோ சோஷியல் மீடியாலுமே வந்து ஜாக்லின் வந்து இதை ஓப்பனாக வந்து பேசாமல் ஒரு சில ரீசனால தான் வந்து நாங்கள் வந்து கொஞ்ச நாள் வந்து இந்த சீரியல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 2 வீக்ஸ் கழிச்சு அந்த 18th அன்னையிலேருந்து திரும்பவும் வந்து நான் உங்களை மீட் பண்ண வருவேன். ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க, வழக்கம் போல் உங்களோட ஆதரவை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து சோஷியல் மீடியாவில் பேசியிருக்காங்க. ஸோ எல்லா சேனல்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொரோனா இஷ்யூலேருந்து நிறையா சீரியல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதில் இருக்க ஆக்ட்ரஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இன்னும் சில இதில் வந்து சீரியலே வந்து தூக்கிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். அண்ட் அந்த வகையில் பார்க்கும்போது விஜய் டிவிலையுமே அரண்மனை கிளி சீரியல்லாம் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போது தேன்மொழி பிஏ சீரியலும் நீ பார்க்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்த இந்த டைமில் ஜாக்லின் சொன்னது வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் இப்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.